வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே. சற்று முன் ஜாஃபர் சாதிக் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். 3 திமுகவின் முக்கியமான அமைச்சர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யார் அந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர்கள், என்ன காரணத்திற்காக அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே. அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. இன்றைக்கான அரசியல் நியூஸ் என்ன, இன்றைக்கான அரசியல் அப்டேட் என்னன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் நமது அரசியல் நியூஸ் சேனலில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மக்களே. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருமே மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ என்ன அப்படி முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, தமிழ்நாட்டில் போதைப் பொருள் கடத்தல் மன்னனாக வலம் வந்து கொண்டிருந்த ஜாஃபர் சாதிக் தற்போது கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறார். தற்போது பல கோடி ரூபாய் கருப்பு பணங்களும் பதுக்கி வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பல கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களும் வெளிநாடுகளுக்கு கடத்தியவர் தான் இந்த ஜாஃபர் சாதிக். தற்போது ஜாஃபர் சாதிக், போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் அதிரடியாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குமூலம் அப்படின்னா, நாங்கள் யாரெல்லாம் கூட்டு சேர்ந்து இந்த தொழிலை செய்தோம், யாருக்கு இதற்கு சம்பந்தம் இருக்கிறது, எத்தனை பங்குகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாக்குமூலமாக அமலாக்கத்துறையிடம் ஒப்புக்கொண்டு விட்டார் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக். யார் அந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, திமுகவின் முக்கிய பொறுப்பில் இருக்கும் முதல் அமைச்சர் துரைமுருகன் அமைச்சர், அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க ஏவா வேலு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க அமைச்சர் உதயநிதி. இந்த 3 திமுகவின் முக்கிய அமைச்சர்களும் இந்த போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்குடன் பல கோடி ரூபாய் மோசடி வழக்கில் சிக்கியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் இந்த 3 திமுக அமைச்சர்களுக்கும் சம்பந்தம் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்குமூலமாக கொடுத்திருக்கிறார் என்று அமலாக்கத்துறை சொல்லியிருக்கிறார்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.